அக்காலத்தில் பெரும் திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர். அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது, என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஆகியோரையும் என் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராய் இருக்க முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது. உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக இம்மனிதன் கட்டத் தொடங்கினான், ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. வேறொரு அரசரோடு போர் தொடுக்கும் அரசர் ஒருவர் 20,000 பேரோடு தமக்கு எதிராக வருபவரை 10,000 பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா? எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலைவில் இருக்கும்போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா? அப்படியே உங்களுள் தம் உடைமையெல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரி, இன்று நம்முடைய பங்குக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். புனித இஞ்ஞாசியாருடைய விழாவில் எப்படி பிரான்ஸில் ஸ்பெயின் நாட்டில் பிறந்து உலகம் முழுவதும் அவர் கடவுளுடைய நற்செய்தியை பரப்பினாரோ, அதே போல் இன்றைக்கு இன்னும் ஒரு சில நாட்களில் இந்த கொடாச்சேரி கோயில், இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆறு, தோட்டம் எல்லாமே உலகத்துக்கு போகும். இந்த சின்ன ஒரு கருவி மூலமாக அது இன்றைக்கி ஆரம்பிக்க வேண்டும் என்பது கடவுளுடைய திட்டம். எனவே இங்கே நடக்கிற இந்த நிகழ்வுகள், இந்த பூசை எல்லாமே லைவில் போடுவதற்காக இதை ஏற்பாடு செய்திருக்கிறேன். அது ஒருவேளை இஞ்ஞாசியாருடைய விருப்பமாக இருக்கலாம். ஒரு முறை இஞ்ஞாசியாரும் தியகோ தர்சா என்ற 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வாறு பேசிக்கிட்டு இருந்த பொழுது இஞ்ஞாசியார் அவரை பார்த்து கேட்குறார், இப்போ திடீர்னு கடவுள் உன்னை கூப்பிட்டு நீ விண்ணகத்துக்கு வர்றியா அல்லது உன்னுடைய விருப்பம் என்ன அப்படின்னு கேட்டால் நீ என்ன சொல்வ அப்படி என்று கேட்குற. அப்போ இஞ்ஞாசியார் அந்த நபர் சொல்கிறாரு, ஒருவேளை கடவுள் என்னுடைய எண்ணம் அல்லது நான் விண்ணகத்துக்கு செல்ல வேண்டும் என்று கடவுள் விரும்பினால் அந்த கடவுளுடைய திட்டத்தை செய்வேன் என்று அவர் சொல்கிறார். அப்போ அதே கேள்வியை மீண்டும் அவர் இஞ்ஞாசியார்கிட்ட கேட்குறார், கடவுள் உம்மை அழைத்தால் நீர் என்ன சொல்லுவீர்? இப்போ அவர் சொல்கிறார், கடவுளுடைய திருவுள்ளம் இந்த மண்ணகத்திலே இருந்து நான் அவருடைய திருவுளத்திற்கு ஏற்ப அவருடைய பணிகளை நான் செய்ய வேண்டும் என்றால் அதை நான் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பேன். ஆது குளோரியாம் தேய் மயோரம், கடவுளுடைய அதிமிக மகிமைக்காக. இதுதான் இஞ்ஞாசியாருடைய அந்த சபையினுடைய இலக்கு, லத்தீனில் கடவுளுடைய திட்டத்திற்காக வாழ்ந்தவர். 1491 ஆண்டு ஸ்பெயின் நாட்டில் லொயோலா என்ற இடத்துல இனிகோ லோபஸ் தே லொயோலானா அந்த இடம், இனிகோ லோபஸ் அதான் இஞ்ஞாசியாரோட பேர். அங்கே அவர் பிறக்கிறார். பிறகு அவர் பெரிய ஒரு செல்வந்தர், பணக்கார குடும்பத்தில் அவர் பிறக்கிறார். அந்த பணக்கார குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த அவருடைய சூழல், அவருடைய ஆசை என்னவென்றால் ஒரு பெரிய படைவீரனாக, போர் வீரனாக மாற வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். அந்த மாதிரி அவர் ஆசைப்பட்ட அந்த நேரத்தில் 1521 ஆண்டு பிரான்ஸில் மே மாதம் 20 பம்பிலோனா அப்படிங்கிற ஒரு கோட்டையை பிரான்ஸ் நாட்டினுடைய படைகள் சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. அங்கே போர் நடக்கிறது. அந்த போரிலே இஞ்ஞாசியாருக்கு காலில் ஒரு பெரிய காயம், அவரை கைது செய்கிறான். அப்பொழுது அவர் கைது செய்த நேரத்திலே அவரிடத்திலே இயேசுவினுடைய வாழ்க்கை வரலாறு அடங்கிய புத்தகமும் புனிதர்களுடைய
வாழ்க்கை வரலாறு அடங்கிய புத்தகமும் கொடுக்கப்படுகிறது. அப்போ அந்த படித்து பார்க்குறார். இதுவரை ஒரு பெரிய போர்வீரராக மாற வேண்டும் என்ற அவருடைய ஆசை அந்த புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் இயேசுவினுடைய வாழ்க்கை வரலாற்றையும் படித்த உடனே சாதாரண ஒரு மனிதர்களெல்லாம் புனிதர்களாக மாறி இருக்கிற போது நான் ஏன் ஒரு புனிதராக மாறக்கூடாது என்ற எண்ணம் தோன்றுது. அப்போ இதுவரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கை இது குப்பையான வாழ்க்கை, எனவே நான் கடவுளுக்காக என்னை நான் ஒப்பு கொடுக்க என்று சொல்லி அவர் என்ன பண்ணுறார், மன்ரோசா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு குகையில் போய் 11 மாதங்கள் தியானம் சொல்கிறார். அதனால தான் இயேசு சபையில் 11 நாட்கள் அல்லது 11 மாதங்கள் இந்த தியானம் சொல்லுவாங்க. அங்கு அவர் அந்த 11 மாதங்கள் தியானம் செய்த பிறகு அங்கே அவருக்கு மாதா குழந்தை இயேசுவோட காட்சி கொடுக்குறாங்க. அந்த தரிசனத்தை அவர் பார்க்கிறார். அதில் அவருக்கு ஒரு பெரிய மன நிறைவு ஏற்படுகிறது. அந்த மன நிறைவு ஏற்பட்ட உடனே அவர் என்ன செய்கிறார், உடனே ஜெருசலேம் செல்கிறார். எருசலேமுடைய அந்த புண்ணிய பூமியை பார்க்கிறார். அந்த எருசலேமுடைய அந்த புண்ணிய பூமியை பார்த்துவிட்டு வந்த பிறகு பிரான்ஸில் குருமடத்திலே சென்று அவர் குருவாக வேண்டும் என்று படிக்கிறார், லத்தீன் படிக்கிறார். இவ்வாறு படித்து கொண்ட பிறகு கடைசியில் 1538ஆம் ஆண்டு அவர் குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறார். இப்போ குருவாக இவர் திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு இவருக்கு ஒரு பெரிய ஆசை. என்ன ஆசை அப்படின்னா, தன்னுடைய குருக்களை எருசலேமில் இயேசு பிறந்த அந்த புண்ணிய பூமியில் கொண்டு போய் அங்கு இவர் பணியாற்றணும், ஆண்டவரின் நற்செய்தி அறிவிக்கணும், மக்களுக்கு மறைக்கல்வி போதிக்கணும், மக்களுக்கு ஆன்மீக பணிகள் செய்யணும், பிறகு பாவ சங்கீர்த்தனம் கேட்கணும். இவ்வாறு மறைபரப்பு, மறைக்கல்வி, பாவ சங்கீர்த்தனம் கேட்டு மக்களை தயாரிப்பது, இந்த 3 குறிக்கோளோடு தன்னுடைய பணியை தொடர்றதுக்காக திருத்தந்தை 3ஆம் பவுலுக்கிட்ட ரோமில் போய் அனுமதி கேட்குறார். அப்போ போப்பாண்டவர் சொல்லிடுறாரு, நீங்கள் எருசலேமிலே அங்கே சூழ்நிலை சரியில்லை, அங்கே ஒரே குழப்பமாக இருக்கிறது, போர் முழக்கம் இருக்கிறது, எனவே நீங்கள் இங்கு ரோமையிலே இத்தாலியிலே உங்களுடைய பணியை செய்யுங்கள் என்று சொல்லி, அப்போது அந்த 6 பேர், அதில் ஒருத்தர் பேத்ரே ஃபாப்ரோ, ஃப்ரான்சிஸ்கோ சவேரியோனா ஃப்ரான்சிஸ் சவேரியாருடைய புதுமை எனக்கு தெரியல, இப்போ தான் எனக்கு பிரசங்கம் வைக்கிறப்போ ஃப்ரான்சிஸ் சவேரியாருடைய ஞாபகம் வருகிறது. அந்த கோயிலில் இன்றைக்கி அவருடைய இந்த செய்தி இந்த யூடியூப் மூலமாக உலகத்துக்கு போகும்போது ஆச்சரியமாக இருக்குது, கடவுளுடைய திட்டம் போல். இப்போ ஃப்ரான்சிஸ் சவேரியார், பேத்ரஸ் ஃபாப்ரோ என்று ஒரு 6 இளைஞர்களை வைத்து அந்த சபையை ஆரம்பிக்கிறார். அந்த 6 இளைஞர்களை வைத்து ஆரம்பித்த அந்த சபை தான் இன்றைக்கி உலகம் முழுவதும் இயேசு சபையால் கொண்டாடப்படுகின்ற இயேசு சபை. உங்களுக்கு தெரியும், லயோலா காலேஜ்னால் என்ன, சென்ட் ஜோசப் காலேஜ்னால் என்ன, மதுரையில் அருளானந்தர் காலேஜ்னால் என்ன, அதே மாதிரி பாளையங்கோட்டையில் என்று கல்விக்காக பல்வேறு விதமான பணிகளுக்காக பெயர் போனவர்கள் இயேசு சபை குருக்கள். அப்போது ஒரு சாதாரண ஒரு எளிய மனிதராக பணக்கார குடும்பத்தில் பிறந்து அதிகாரியாக அல்லது போர் வீரராக மாற வேண்டி ஆசைப்பட்ட அவர் என்று உலகம் முழுவதும். அப்போது இந்த சபையை ஆரம்பித்த உடனே அவர்கள் இப்போ அருட்சோயில் இருக்கிறாங்க. துறவர சபையில் கற்பு, ஏழ்மை, கீழ்ப்படிதல், இந்த 3 வாக்குறுதிகளை அவங்க கொடுப்பாங்க துறவர குருக்கள். இப்போ மறைமாவட்ட குருக்கள் நாங்கள், இவர்கள் துறவர சபைகள், கற்பு, ஏழ்மை, கீழ்ப்படிதல். இயேசு சபை 4வது கீழ்ப்படிதலை கேட்டிருக்கு. 4வது என்னென்னா திருத்தந்தைக்கு கீழ்ப்படிதல். அதனால தான் அவங்களுக்கு பேர் பிளாக் போப்புன்னு சொல்லுவாங்க. திருத்தந்தையை தேர்ந்தெடுப்பதில் இயேசு குருக்கள். அதே மாதிரி அந்த இயேசு சபையினுடைய துறவு மடத்து தலைவர், சுப்பீரியர் ஜெனரல், இப்போ பெரிய மதர்னு சொல்கிறாங்கல்ல சிஸ்டர்ஸ் கான்வென்ட்டில், மேஜர் சுப்பீரியர். ஸோ அவங்க ரெக்டர் மேஜர் சொல்லுவாங்க அல்லது சுப்பீரியர் ஜெனரல். அவர்களை தேர்ந்தெடுத்த பிறகு திருத்தந்தையினிடத்திலே கொண்டு அவர் அப்ரூவ் கொடுத்ததுக்கப்புறம் தான், அவர் ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் அவரை இவர் இயேசு சபையினுடைய சுப்பீரியர் ஜெனரல் என்று உலகத்துக்கு அறிவிப்பாங்க. இதுக்கு காரணம் என்னவென்றால், அவர் சொன்ன அந்த வாக்குறுதி, அவர் எடுத்த அந்த வாக்குறுதி சபையை ஆரம்பித்த பொழுது திருத்தந்தைக்கு கீழ்ப்படிந்தது. இவர் என்ன நினச்சார், எருசலேமில் போய் தன்னுடைய குருக்கள் பணி செய்ய ஆசைப்பட்டார். ஆனால் திருத்தந்தை என்ன சொன்னார், அங்கே போக வேண்டாம், ரோமிலையும் இத்தாலியிலையும் உங்களுடைய பயணியை செய்யுங்கள் என்று சொன்னார். எனவே அன்று முதல் இன்று வரை
இந்த உலகம் முழுவதும் இயேசு சபை குருக்கள், ஏன்னா இப்போ இன்றைக்கி உலகத்திலே பிரசித்தி பெற்றவர்கள் இயேசு சபை, அப்புறம் சலேசி சபை, கப்பூச்சி சபை என்று நிறைய துறவர சபைகள் இருக்கின்றன. இருந்தாலும் டாப் மோஸ்ட் காங்கிரிகேஷன் அப்படின்னு சொல்கிறப்போ இயேசு சபை குருக்கள் கல்விக்காக, மருத்துவத்திற்காக, சமூக பணிக்காக எந்த பணியானாலும் அதை எடுத்து செய்கின்ற ஒரு பணி. அது காரணம் என்னென்னா, இன்று நாம் விழா கொண்டாடுகின்ற 1556ஆம் ஆண்டு ஜூலை மாதம் இன்று 31ஆம் நாள் தன்னுடைய இன்னுயிரை கொடுத்தார். விண்ணகத்திலே ஆண்டவரால் இவர் ஆஸ்வதிக்கப்பட்டார். அந்த புனிதரை போன்று நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் நம்மை குறித்து எதை விரும்புகிறார்? நம்முடைய திட்டம் வேறாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய திட்டம் கடவுளுடைய திட்டம். இது நான் வந்தவுடனே செய்யணும்னு நினச்சேன், ஆனால் அது இன்றைக்கி தான் அமைய வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறது பலருடைய விருப்பம். ஏன்னா உங்கள் குரலை கேட்டு 2 மாதம் ஆச்சு, எப்படியாவது உங்களுடைய குரலை கேட்கணும் என்று பலர் என்னிடத்தில் கேட்டார்கள். இது மட்டுமல்ல, இப்போ இந்த சவேரியார் கோயில் அல்லது இந்த இடம் உலகத்திற்கு அறிமுகமாக போகிறது. அப்போ நாம் ஒரு நல்ல மனதோடு கடவுளுடைய விருப்பத்திற்கு ஏற்ப பணியை ஆரம்பிக்கிற போது கடவுள் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார். எனவே நாம் நம்மை முழுமையாக ஆண்டவருக்கு கொடுப்போம், அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ்வோம். கடவுளுடைய அருளும் ஆசீர்வாதம் நமக்கு நிரம்ப கிடைக்கும்.